ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கம்பர் ராமாயணத்துல பாலகாண்டம்ல நாட்டுப்படலம் பார்க்க போறோம். நமக்கு ஏற்கனவே ஆற்றுப்படலம் ஒரு இதுல போட்டிருக்கோம். இப்ப ரெண்டாவதா என்ன பண்ண போறோம்னா நாட்டுப்படலம் செய்யுள் நம்ம பாடல் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? பாலகாண்டம்ல நாட்டுப்படலம்ல எதை சொல்றாங்க அப்படின்னா, கோசல நாட்டுல தசரத மன்னர் ஆட்சி புரிந்தது. அந்த நாட்டோட செல்வ வளங்கள் எப்படி இருந்துச்சு, அந்த நாட்டோட இயற்கை எழில் எந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இன்னைக்கு முத நாட்டுப்படலத்துல உள்ள பாடலோட பொருள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு அடுத்து அந்த நாட்டோட சிறப்பு சொல்லுவாங்கல்ல, அடுத்து அந்த செயல்ல படலத்துல ரெண்டாவது உள்ளதை பார்ப்போம். குளிர்ந்த சோலைகளில் மயில்கள் அழகுற ஆட விரிதாமரை மலர்கள் ஏற்றிய விளக்குகள் போல் தோன்ற. அதாவது மலர்கள், விரிதாமரை மலர்கள் எப்படி இருக்குன்னா ஏற்றிய விளக்குகள் போல் தோன்ற. சூழும் மேகங்கள் மத்தள ஒளியாய் எழ மலரும் குவளை மலர்கள் கண்கள் விழித்து பார்ப்பது போல் காண. நீர்நிலைகள் எழுப்பும் அலைகள் திரைச்சீலைகளாய் விரிய மகர யாழின் தேனிசை போல் வண்டுகள் ரிங்காரம் பாட மருதம் வீற்றிருக்கிறது. இந்த இது உங்களுக்கு பாடல் பொருள் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். குளிர்ந்த சோலைகளில் மயில்கள் அழகுற ஆட, விரி தாமரை மலர்கள் ஏற்றிய விளக்குகள். அதாவது தாமரை மலர்களை எது கூட சொல்றாங்கன்னா, ஏற்றிய விளக்குகள், தீபம் ஏற்றுவோம்ல அந்த விளக்குகள் போல் தெரியுதான். சூழும் மேகங்கள் எப்படி இருக்குன்னா மத்தள ஒளியாய் எழ மலரும் குவளை மலர்கள் கண்கள் விழித்து பார்ப்பது போல் இருக்கு அப்படிங்கிறாங்க. சரியா? நீர்நிலைகள் எழுப்பும் அலைகள் திரைச்சீலைகளாக விரியுது அப்படிங்கிறாங்க. மகர யாழின் தேனிசை போல் வண்டுகள் ரிங்காரம் பாட மருதம் வீற்றிருக்கிறது அப்படின்னு இருக்காங்க. வாங்க நம்ம இப்ப அந்த பாடலை பார்ப்போமா? பாடல் பார்ப்போமா? தண்டலை மயில்கள் ஆட. தண்டலை மயில்களுக்கு என்ன சொல்றாங்க? குளிர்ந்த சோலைகளில் மயில்கள் அழகுற ஆட அப்படிங்கிறாங்க. தாமரை விளக்கன் தாங்க கொண்டல்கண் முழவி நேங்க குவளைக்கண் விழித்து நோக்க தெண்டிரை எழினி காட்ட தேம்பிலி மகர யாழின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கு மாதோ. உங்களுக்கு இப்ப புரியுதா? தண்டலை மயில்கள் ஆட, அதாவது குளிர்ந்த சோலைகளில் மயில்கள் அழகுற ஆட. விரிந்த தாமரை மலர்களுக்கு எப்படி சொல்றாங்க அப்படின்னா, தாமரை விளக்கந்தாங்க கொண்டல்கண் முழவி நேங்க குவளைக்கண் விழித்து நோக்க. இதுக்குதான் நம்ம எப்படி பொருள் பார்த்தோம்? தாமரை மலர்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஏற்றிய விளக்குகள் போல் இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்க? மேகங்கள் மத்தள ஒளியாய் ஏழும் மலரும் குவளை மலர்கள் கண்கள் விழித்து பார்ப்பது போல் அப்படிங்கிறத சொல்லியிருக்கா. தெண்டிரை எழினி காட்ட தேம்பிலி மகர யாழின், அந்த யாழினோட எப்படி இருக்கு? வண்டுகள் இனிமையா பாடுறது. அதான் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நம்ம ஒவ்வொரு பாடலுக்கும் எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சு அர்த்தம் தெரிஞ்சு படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப வார்த்தைகள் ஈஸியா இருக்கும். ஸோ எல்லாரும் பொருள் புரியல அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை அதை மனசுல நிறுத்தி அதை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா வாசிச்சு அதுக்கப்புறம் நீங்க அந்த செய்யுளை படிக்கும்போது அந்த செய்யுள் உங்களுக்கு தன்னை போல மனசுல பதியும். சரிங்களா? இப்ப நாட்டுப்படலத்துல ரெண்டாவது பார்ப்போமா? பொருள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட், கோசல நாட்டில் வறுமை சிறிதும் இல்லாததால், அதாவது தசரத மன்னர் ஆண்ட நாட்டுல வறுமை சிறிதும் இல்லாததால் அங்க என்னது? கொடைக்கு அங்கே இடமே இல்லை. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க தேவைகளுக்கான பொருள் எல்லாமே இருக்கும்போது அவங்க என்னது? மற்றவங்களுக்கு கொடை கொடுக்கணும், அதாவது நன்கொடை அப்படின்னு சொல்லுவோம்ல, அங்க அதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறாங்க. நேருக்கு நேர் போர் புரிபவர் இல்லாததால் உடல் வலிமையை எடுத்து காட்ட வாய்ப்பில்லை. அதாவது மாற்று கருத்து இருக்குது அப்படிங்கிறப்பதான் அந்த நாட்டுல போர் எல்லாமே வரும். அங்க நேருக்கு நேர் போர் புரிபவர் இல்லை அப்படிங்கிறப்போ உடல் வலிமையை எடுத்து காட்டுறதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறாங்க.
பொய்மொழி இல்லாமையால் மெய்மை தனித்து விளங்கவில்லை. யாருமே அந்த இடத்துல வந்து பொய் சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால மெய்மை தனித்து விளங்கவில்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. பல வகை கேள்வி செல்வம் மிகுந்து விளங்குவதால் அங்கு அறியாமை சிறிதும் இல்லை. அனைவருக்குமே கல்விகள்ல வந்து கேள்வி செல்வம் எல்லாத்துலயும் சிறந்து விளங்குறனால யாருக்குமே எதுவும் தெரியாது அப்படிங்கிற நிலைமையில வந்து அந்த நாடு இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. நல்லா பார்ப்போம். வறுமை இல்லைங்கிறனால என்ன ஆகுது? கொடைக்கு அங்கு இடம் இல்லை. நேருக்கு நேர் போர் புரிவவங்க இல்லை அப்படின்னா என்ன ஆகுது? உடல் வலிமையை எடுத்து காட்டணும்னு அவசியம் கிடையாது. பொய் பேசுறவங்க யாரும் அங்க இல்லை அப்படிங்கிறப்போ உண்மையை வந்து அதை தனித்து காட்டணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி அனைவரும் வந்து கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குறனால அங்கு வந்து யாருக்கும் இது தெரியல அது தெரியல அப்படிங்கிறது பேச்சுக்கு இடமில்லை. அங்கு அறியாமை சிறிதும் இல்லை அப்படிங்கிறத இந்த 2வது நாட்டு படலத்துல வந்து இந்த பாடல்ல வந்து கம்பர் சொல்லியிருக்காரு. பாப்போமா அடுத்து? இப்ப இந்த செய்யுளை நான் ரீட் பண்றேன். உங்களுக்கு கரெக்டா நீங்க இந்த பொருள் நான் சொன்னதையும் இந்த செய்யுளையும் கரெக்டா வந்து பாருங்க. உங்களுக்கே வந்து டக்குன்னு மனசுல பதியும். இது செய்யுள்ள வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? வறுமை இல்லாததுனால கொடைக்கு இல்லை அப்படின்னு கொடுத்துருக்கோமா? அதை வந்து எப்படின்னு பார்ப்போம். வன்மை இல்லையோர் வறுமை இன்மையார். அதாவது முன்னாடியும் பின்னாடியும் இதுல கொஞ்சம் மாத்தி கொடுத்துருப்பாங்க. அதாவது வறுமை இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு கொடைக்கு இடம் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். நம்ம வந்து இங்க வன்மை இல்லையோர் வறுமை இன்மையார், சின்மை இல்லையோர் செருணர் இன்மையால், உண்மை இல்லை பொய்யுரை இலாமையால், வெண்மை இல்லை பல்கேள்வி மேவலால், வெண்மை இல்லை பல்கேள்வி மேவலால், வெண்மை இல்லை பல்கேள்வி மேவலால். அதாவது தனியா கொடுத்திருப்பாங்க. பலவகை கேள்வி செல்வம் மிகுந்து விளங்குவதால் அங்கு அறியாமை சிறிதும் இல்லை அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. நான் திரும்ப ரீட் பண்றேன். செய்யல. வன்மை இல்லையோர் வறுமை இன்மையார், சின்மை இல்லையோர் செருணர் இன்மையால், உண்மை இல்லை பொய்யுரை இலாமையால், வெண்மை இல்லை பல்கேள்வி மேவலால். புரியுதுங்களா? நீங்க நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை பொருளை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பாடலை பார்க்கும்போது நமக்கு வந்து ஈஸியா அந்த வார்த்தைகள் வந்து மனசுல பதியும். ஸோ நல்லா ரீட் பண்ணுங்க. ரீடிங் ஹேபிட்டை வந்து நல்லா பழக்கம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா வந்து சக்சஸா நம்ம வந்து பிழை இல்லாமல் எழுதலாம். ஓகேவா? தேங்க்யூ.